ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் வேகன்சிஸ் 2024 அதை பற்றி தான் வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஆர்ஆர்பிக்கும் இந்த ஆர்ஆர்பிக்கும் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் தென் ப்ரீவியஸ் ஆர்ஆர்பியில் இல்லாத போஸ்ட்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இதுக்கான அப்ளிகேஷன் டேட், அண்ட் தென் எவ்வளோ ஃபீஸ், அண்ட் தென் என்ன ப்ராசஸ் பண்ணணும், நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து என்ன பண்ண மிஸ்டேக் இந்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் இதுதான் வந்து பிடிஎஃப் ஆர்ஆர்பி 2025 பேராமெடிக்கல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேப்லர் கண்டென்ட் இருக்கும். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சர்ச் பண்ணி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட் ஆஃப் நோட்டீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நான் ப்ரீவியஸாக அந்த மாதிரி 2025 பேராமெடிக்கல் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டேட்டு தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் விண்டோ வந்து இன்னிலேருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9th ஓப்பன் ஆகுது. இதோட க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 இது அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ வித்தின் 1 month அவங்க வந்து கேப் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்டில் வந்து அப்ளை பண்ணாதீங்க எப்பயுமே, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ராபேக்காக அமையும். ஸோ இப்போலேருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கான அப்ளை வீடியோ வந்து நான் சூன் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெமோ வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இதோட கரெக்ஷன் விண்டோவும் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th உங்களுக்கு டேட் முடியுது, 11th 20th வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கரெக்ஷன் விண்டோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணாதீங்க. கரெக்டாக பார்த்து டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ஷன் விண்டோவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரைப்லாம் வந்து எழுதுறாங்க பார்த்தீங்களா, இன்னொரு ஆள் ஹெல்ப் வச்சு எழுதுறாங்களா, அவங்களாம் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து இந்த டேட்டுக்குள்ளே, அதாவது 21 25 நீங்கள் வந்து அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். கொடுக்கலனா உங்களுக்கு வந்து ஸ்க்ரைப் தர மாட்டாங்க. ஸோ அதை ப்ராப்பராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வேக்கன்சிஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங், டயாலிசிஸ் டெக்னீஷியன், அண்ட் தென் இன்ஸ்பெக்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட். நமக்கு ஃபார்மசிஸ்ட் தான் வந்து மெயின். ஃபார்மசிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபி டெக்னாலஜி டெக்னீஷியனு, அண்ட் தென் இசிஜி டெக்னீஷியனு, அண்ட் தென் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கிரேட். மொத்தம் வந்து ஒரு 7 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்சஸ் வந்து நர்ஸுக்கு தான் வந்து அதிகம். 7 பே லெவல் 7. அவங்களுக்கு பேசிக்கே பார்த்தீங்கன்னா 44,900 ரூபா, அதாவது 45,000 வந்து அவங்களுக்கு பேசிக்கே. இன்ஹேண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 வரும். நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன் வந்து 35,400 ரூபா. நெக்ஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 35,400 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 29,200, அதாவது பே லெவல் 5 நமக்கு வந்து என்ட்ரி கிரேட்னால ஒரு 2 வருஷம் ஆனதும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு இன்ஹேண்ட் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 to 50. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம லொக்கேஷன், அண்ட் தென் நம்மளோட அலவன்சஸ், அண்ட் தென் நம்ம வந்து இன்சென்டிவ்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சேர்த்து அந்த 50 அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 35, அதாவது 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் மொத்தம் போஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சி தான். ஏன்னா வித்தின் 1 year வந்து இவ்வளோ வேக்கன்சி தராங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜ் தான். அதுலேயும் எந்த ஜோனுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்ட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 434 வேக்கன்சிஸ். ஆல் பேராமெடிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 434 வேக்கன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்னை கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு இதுமாரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க. அண்ட் தென் எக்ஸாம் சென்டர்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் நிறைய குளறுபடி ஆச்சு. ஸோ அதை வந்து பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். அண்ட் தென் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. அதாவது சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வந்து ஃபுல் மார்க்கு, அண்ட் தென் 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.33 அந்த மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எழுதணும், அட்டன் பண்ணணும், கரெக்டாக அட்டன் பண்ணணும். அண்ட் தென் ஷிஃப்ட் வைஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து நார்மலைசேஷன் உண்டு. நார்மலைசேஷன்னா உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அது ஃபுல்லாக மேக் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இது எல்லாமே லைன் பை லைன் படிங்க. ஏன்னா இதில் ஒரு லைனும் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து இந்த வீடியோ கமெண்ட்லேயே கேட்கலாம். இல்லைனா அந்த இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, rrb.help, இந்த ஹெல்ப்லைனுக்கு வந்து நீங்கள் வந்து இமெயிலும் பண்ணலாம். இல்லை ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகுது அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்மும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து C2 வந்துன்னா 3வது ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். அதாவது நமக்கு வந்து விஷன் தான் வந்து பார்ப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா டேப்லெட்ஸ் நேமு, டோசேஜ்லாம் வந்து நம்ம பார்ப்போம்ல. ஸோ அதனால் விஷன் மட்டும் செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்டைஸ் விஷனில் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ட்டு ப்ரியராக ஒரு செக் பண்ணாலும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டைஸ் விஷனில் இல்லைன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கட் ஆஃபில் வந்தாலும் வந்து அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டே பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டியை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்திய பிரஜையாக இருக்கணும், அதாவது சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், இல்லை சிட்டிசன் ஆஃப் நேபாளாக இருக்கணும், இல்லை வந்து பூட்டானாக இருக்கலாம். அண்ட் தென் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது, ரொம்ப இதுவாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வயசு ஆகுது ப்ரோ, நோட்டிஃபிகேஷன் முடிகிறதுக்குள்ளே இந்த வயசு இருந்தால் தான் எடுப்பாங்களா, இல்லை அதுக்கு தாண்டி இருந்தால் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இருக்கும். இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 35 தான் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டு. ஸோ அதை தாண்டி போனால் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா, அண்ட் தென் எனக்கு 35 நடந்துகிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு சந்தேகம் இருக்கும். இதுதான் வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 20 to 35னா நீங்கள் வந்து யூஆர் ஆர் யூடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்கன்னா 1991 1ஆம் மாதத்தில் பிறந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. அண்ட் தென் அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2026 அது வரைக்கும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து 35 வயசு இருந்ததுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், அதை தாண்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிஜெக்டட். ஸோ இதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் என் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து பர்சனலாகவும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SC STக்கு வந்து 5 வருஷம், அண்ட் தென் OBC வந்து 3 வருஷம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூஆர் அவங்களுக்குலாம் வந்து எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஏஜ் லிமிட்டில் தான் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோனா, நீங்கள் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க இல்லை ஓபிசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 இதில் வந்து 400 நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் காஸ்ட்டே 100 தான். நீங்கள் வந்து எக்ஸாம் கம்பல்சரி வந்து எழுதணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த 400 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SC ST உமன்ஸ் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 250 தான். நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க, எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் அட்டன் பண்ணலன்னா. அண்ட் தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். அதாவது நீங்கள் வந்து பென் அண்ட் பேப்பரில் எழுத மாட்டீங்க, ஒன்லி கம்ப்யூட்டரில் தான் வந்து எழுதுவீங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தெரியும், ஆல்ரெடி ப்ரீவியஸாக அப்ளை பண்ணோம். ஆன்லைனில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும், ஆஃப்லைனில் வந்து பண்ண முடியாது. அது நமக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா